ஹிரண்யகசிப்புவின் ஆட்சி காலத்தில் மக்கள் அவனுக்கு பயந்து அவனை கடவுளாகவே பார்த்தார்கள். அவனை மட்டுமே கடவுளாக வணங்க வேண்டும் என்பதுதான் அவனின் கட்டளையாகவும் இருந்தது. மக்களும் அவனை வணங்கத் தொடங்கினார்கள். நாட்கள் பல கடந்தன. ஒரு நாள் ஹிரண்யகசிப்பு தன் மகனான பிரகலாதனிடம் வந்தான். தன்னை வணங்குமாறு அவனை பணித்தான். அவன் விஷ்ணு பகவானின் தீவிர பக்தன். அதனால் அவனை வணங்க மறுத்துவிட்டான். உடனே ஹிரண்யகசிப்பு தன் சகோதரியான ஹோலிகாவிடம் சென்று பிரகலாதனை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சொன்னான். அவளுக்கு தீயில் எரியாத மாயப்போர்வை ஒன்று வரமாக கிடைத்திருந்தது. அதனால் பிரகலாதனை மடியில் வைத்துக் கொண்டு தீயில் இறங்கினாள். பிரகலாதன் விஷ்ணு பகவானிடம் பிரார்த்தனை செய்தான். உடனே அவள் உடலில் இருந்த போர்வை அவனுக்கு மாறியது. ஹோலிக்கை எரிந்து சாம்பலானாள். இதை நினைவு கூறும் வகையில் ஹோலி பண்டிகைக்கு முன்தினம் ஹோலிகா தகனம் என்று தீ மூட்டி கொண்டாடுகிறார்கள். ஒரு நாள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த சிவபெருமானை காமதேவன் அம்பு எய்து கலைத்தான். உடனே கோபமடைந்த சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணில் இருந்து தீப்பிழம்பு ஒன்றை அனுப்பி அவனை எரித்து சாம்பலாக்கினார். அவன் மனைவி சிவபெருமானிடம் வந்து முறையிடவே அவனை மீண்டும் உயிருடன் கொண்டு வந்தார். அந்த நாள்தான் ஹோலி என்றும் நம்புகிறார்கள். உலக உயிர்களை காப்பதற்காக விஷத்தை உண்டு அதை கண்டத்தில் நிறுத்தி நீல நிறமாக நீலகண்டனாக மாறிய சிவபெருமானை நினைவு கூறும் நாளெனவும் சொல்கிறார்கள். பனிக்காலம் முடிந்து வெயில் காலம் தொடங்கும் நேரத்தில் சூரியனை வரவேற்கும் வண்ணம் வானவில்லில் இருக்கும் நிறங்களை பொடிகளாக தூவி கொண்டாடும் பண்டிகைதான் ஹோலி. சிறு பிராயத்தில் கண்ணன் கோபியர்களுடன் விளையாடியதையும் கண்ணனை ராதையும் அவள் தோழிகளும் கட்டையால் அடித்து விரட்டியதையும் நினைவு கூறும் வண்ணம் ஆட்டம் பாட்டத்துடன் ஹோலியை கொண்டாடுகிறார்கள். வண்ண பொடிகளை பூசியும் வண்ண நீரை பாய்ச்சியும் குதூகலமாக கொண்டாடுகிறார்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று எல்லோரும் சேர்ந்து கொண்டாடும் பண்டிகைதான் ஹோலி பண்டிகை. மார்ச் மாதத்தில் முழு நிலவு நாளில் ஹோலி பண்டிகை கொண்டாடுகிறார்கள். வசந்த காலத்தை வரவேற்கும் இந்த பண்டிகையை வட இந்தியர்கள் மட்டுமல்லாமல் எல்லோரும் கொண்டாடத் தொடங்கிவிட்டார்கள். இந்த ஹோலி பண்டிகை என்று கிருஷ்ண பகவானை கும்பிட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி களை கட்டும் என்பதுதான் நம்பிக்கை. கண்கவர் வண்ணங்கள் ஆடம்பர விருந்து என கடை கட்டப் போகிறது இந்த ஆண்டு ஹோலி பண்டிகை. நன்றி.